அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம். இன்றைய பதிவுகள் 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து தான் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதி பார்த்துட்ருக்கோம். அதில் பட்டமரம் என்று சொல்லக்கூடிய செயலுக்குரிய கற்பவை கற்ற பின், அதில் ஏற்கனவே பட்டமரத்துக்கும் புதிதாக முளைவிட்ட குருத்துக்கு ஒரு பதிவு பார்த்துருக்கீங்க. அடுத்தது இதில் இருக்கிற அடுத்த வினா, பட்டணத்து பறவைகளும் ஊர் பறவைகளும் பேசுவது போல சிறு சிறு கவிதைகள் படிக்க. எடுத்துக்காட்டாக சான்று, பட்டணத்து காக்கை. ஊரை தூய்மை செய்கின்றோம், ஊரை தூய்மை செய்கின்றோம், உறவை கூட்டி பகிர்கின்றோம். ஊரை தூய்மை செய்கின்றோம், உறவை கூட்டி பகிர்கின்றோம். கரைந்து தாகம் எடுக்கிறதே, கரைந்து தாகம் எடுக்கிறதே, விரைந்து நீரை வைப்பீரே, விரைந்து நீரை வைப்பீரே. பட்டணத்து குருவி. மாடி விட்டு மாடி தாவுகின்றோம், மாடி விட்டு மாடி தாவுகின்றோம், மதியில்லா மனிதர்களை பார்க்கின்றோம், மதியில்லா மனிதர்களை பார்க்கின்றோம். மண்ணில் இறங்க முடியாமல், மண்ணில் இறங்க முடியாமல், மாலையில் தங்க இடமில்லாமல், மாலையில் தங்க இடமில்லாமல் மதிகெட்டு அலைகின்றோம். பட்டணத்து புறா. மாடமின்றி மாடியிலே, மாடமின்றி மாடியிலே, மத்தியான வேலையிலே, மாடமின்றி மாடியிலே, மத்தியான வேலையிலே, மிஞ்சிய உணவையே கெஞ்சியே கேட்கிறோம், மிஞ்சிய உணவையே கெஞ்சியே கேட்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் தருவீரா, கொஞ்சம் கொஞ்சம் தருவீரா. அடுத்து கிராமத்து கிளி. தத்தி 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 பறக்கும் உறவுகளே, தத்தி தத்தி பறக்கும் உறவுகளே, கொத்தி தின்ன வாருங்கள், கொத்தி தின்ன வாருங்கள். பழுத்து தொங்கும் பழக்கூட்டம், பழுத்து தொங்கும் பழக்கூட்டம், கழுத்து வரைக்கும் உண்பீரே, கழுத்து தொங்கும் பழக்கூட்டம், கழுத்து வரைக்கும் உண்பீரே. ஊர்கொக்கு. ஊரில் உள்ள குளத்தினில், ஊரில் உள்ள குளத்தினில் உயிருள்ள மீனையே, ஊரில் உள்ள குளத்தினில் உயிருள்ள மீனையே உண்டு நாங்கள் தின்று கழிக்கின்றோம். ஊரில் உள்ள குளத்தினிலே உயிர் உள்ள மீனையே உண்டு நாங்கள் தின்று கழிக்கின்றோம், உண்டு நாங்கள் தின்று கழிக்கின்றோம். கிராமத்து குயில். ஒய்யாரமாய் மரத்திலே, ஒய்யாரமாய் மரத்திலே உட்கார்ந்த வேளையிலே, ஒய்யாரமாய் மரத்திலே உட்கார்ந்த வேளையிலே, சில்லென்ற சோலையிலே, சில்லென்ற சோலையிலே சிங்காரமாய் பாட்டெடுத்து, சில்லென்ற சோலையிலே சிங்காரமாய் பாட்டெடுத்து, சின்ன குயில் நான் பாடும் பாட்டை கேளுங்களே, சின்ன குயில் நான் பாடும் பாட்டை கேளுங்களே. இதில் கிராமத்தில் இருக்கின்ற பறவைகளும் பட்டணம், அதாவது நகரத்தில் இருக்கின்ற பறவைகளுடைய நிலை, வாழ்க்கை நிலை இத்தகைய துன்ப நிலையில் இருக்கின்றது. கிராமத்து பறவைகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது என்பதை இந்த பகுதியில் காட்டுகின்றார். இந்த பகுதியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.